பழையதில் இனியது நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் விமர்சனம் செய்ய எடுத்துக்கொண்ட திரைப்படம் 1981 ஆண்டு கே பாலச்சந்தர் அவர்களினால் இயக்கப்பட்டு வெளிவந்த தில்லு முள்ளு என்னும் திரைப்படம். இப்பெயரை நீங்கள் சமீப காலத்தில் கூட கேட்டிருப்பீர்கள். ஆம், இத்திரைப்படத்தை மீண்டும் இயக்கியிருக்கிறார்கள் புதிய நடிகர்களை வைத்து. கோல்மால் என்னும் இந்தி திரைப்படத்தின் கதையை தழுவி இத்திரைப்படத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், மாதவி, தேங்காய் சீனிவாசன், சௌஹார் யானகி, பூர்ணம் விஸ்வநாதன் போன்றோர் நடித்திருக்கிறார்கள் என்று கூறுவதை விட இத்திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறலாம். கே பாலச்சந்தரின் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களாக இருக்கும். ஆனால் இத்திரைப்படத்தில் முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தேங்காய் சீனிவாசன் அவர்களுக்குமாகவே எழுதப்பட்ட இயக்கப்பட்ட திரைப்படமாக இத்திரைப்படம் அமைந்திருக்கிறது. எப்பொழுதும் சமுதாய சீர்திருத்த விடயங்களை எடுத்து கூறும் கே பாலச்சந்தர் அவர்கள் இத்திரைப்படத்தை முற்றும் முழுதுமாக ஒரு நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்கிறார். அந்த விடயத்திலும் பாலச்சந்தர் வெற்றி அடைந்திருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படம் அல்லவா, வெற்றி அடையாமல் இருக்குமா என்ன? இத்திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் ரஜினிகாந்தின் பெயர் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி, கலிய பெருமாள், சந்திரன் மற்றும் இந்திரன். ரஜினிகாந்த் இரு வேடங்களில் நடிக்கிறார், சந்திரனாகவும் இந்திரனாகவும். எப்பொழுதும் சீரியஸாகவே நடிக்கும் சௌஹார் யானகி இத்திரைப்படத்தில் மிக நகைச்சுவையாக நடித்திருப்பது சிறப்பான விடயம். நாகேஷ் அவர்களும் நாகேஷாகவே வாழ்ந்திருக்கிறார். கமலஹாசன் சிறப்பு தோற்றத்தில் வந்து சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து நடிகை லக்ஷ்மியும் பிரதாபோத்தனும் சிறப்பு தோற்றத்தில் வந்து சென்றிருக்கிறார்கள். இவ்வளவு நடிகர்களை தாண்டி விஜி சந்திரசேகர் அவர்களும் நடித்திருக்கிறார். இன்று மிகப்பெரிய கடினமான காத்திரமான பாத்திரங்களை நடித்து வரும் விஜி சந்திரசேகர் ரஜினிகாந்தின் தங்கையாகவும் மிகவும் குறும்புக்கார பெண்ணாகவும் நடித்திருக்கிறார். விஜி சந்திரசேகர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். மிக பெரும் நடிகையான சரிதா அவர்களின் தங்கை. சரி, கொஞ்சம் கதையை சென்று பார்ப்போம். என்னுடன் வாருங்கள். திரைப்படத்தின் நாயகனாக வரும் ரஜினிகாந்தின் பெயர் சந்திரன். சந்திரன் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார். இவர்களுடைய குடும்ப நண்பனான பூர்ணம் விஸ்வநாதன் மருத்துவராக இருக்கிறார். அவர் சந்திரனுக்கு உதவும் நோக்கத்தில் தன்னுடைய நண்பனின் அலுவலகத்தில் வேலை சென்று கேட்கும்படி கூறுகிறார். ஆனால் வேலை கிட்ட வேண்டும் என்றால் பல நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று சந்திரனுக்கு அறிவுறுத்துகிறார். சந்திரன் அந்த நிபந்தனைகளை கேட்டுக்கொள்கிறார். அதாவது தன்னுடைய முழு பெயரை எப்பொழுதும் முழுமையாக கூற வேண்டும் என்பது முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளையாக முருகனின் பக்தனாக இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டளையாக எப்பொழுதும் கதர் ஆடை அணிய வேண்டும். அத்தோடு மிகப்பெரிய மீசை வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டளைகளை கூறிவிட அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வேலைக்கு நேர்காணலுக்கு சென்ற பொழுது சந்திரனின் தோற்றத்தையும் பழக்க வழக்கங்களையும் வைத்து ஸ்ரீனிவாசன் தன்னுடைய அலுவலகத்தில் வேலைக்கு ஒப்பந்த கையெழுத்து போடுகிறார். பல பொய்களை கூறி வேலையை பெற்ற சந்திரன் அந்த வேலையை தக்க வைக்க மேலும் மேலும் பல பொய்களை அடுக்கிக் கொண்டே வருகிறான். அங்குதான் நகைச்சுவையும் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு பொய்களை கூறும் பொழுதும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் கொடுக்கும் முகபாவமும் ரஜினி செய்யும் சில்மிசங்களும் சிறப்பாக இருக்கும். அவர்கள் இருவரும் சீரியஸாக நடித்து கொண்டு இருக்கும் பொழுது எம்மாள் மட்டும் குலுங்கி சிரிக்காமல் இருக்க முடியாமல் இருக்கும் பல காட்சிகளில். ஒருமுறை தனது நண்பர்களுடன் பொய் சொல்லிவிட்டு குதிரை ரேசுக்கு சென்று விடுவான் சந்திரன். எதிர்பாராத விதமாக அந்த குதிரை ரேசுக்கு முதலாளியான தேங்காய் ஸ்ரீனிவாசனம் சென்றுவிட அங்கு சந்திரன் தன்னுடைய நண்பர்களுடன் கும்மாளம் அடிப்பதை பார்த்துவிட்டு கோபம் கொண்டு வீடு திரும்புகிறார். அடுத்த நாள் காலை அலுவலகத்தில் சந்திரனை சந்திக்கும் பொழுது, நேற்று உனது தாயாரின் உடல் நலம் சரியில்லை என்றாய், இன்று எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கும் பொழுது தான் நேற்று என்ன பொய் சொன்னேன் என்றதை மறந்து கொஞ்ச நேரம் தடுமாறுகிறான் சந்திரன். சிறு நிமிடங்களில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தன்னுடைய தாயாரின் நிலையை எடுத்து கூறும் பொழுது தான் முதல் நாள் கண்ட காட்சியை தேங்காய் சீனிவாசன் சந்திரனிடம் எடுத்து கூற அது தான் இல்லை தன்னுடைய தம்பி என்று வாதிடுகிறான் சந்திரன். இங்குதான் சந்திரன் இந்திரனாக பிறக்கும் காட்சி அமைகிறது. பாவம் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சந்திரனுக்கு இப்படி ஒரு தம்பி இந்திரனா என்று மனக்கவலை கொள்கிறார்.
சந்திரனின் தம்பி இந்திரன் சங்கீதத்தில் மிகவும் கெட்டிக்காரன் என அறிந்து தன்னுடைய மகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க வீட்டுக்கு அழைக்கிறார். ஸ்ரீனிவாசின் மகளான மாதவி இந்திரன் மீது காதல் கொள்கிறார். அதன் பின் சந்திரன் இந்திரன் இருவருக்கிடையே மாதவி மாட்டிக்கொள்ள, மாதவி தேங்காய் ஸ்ரீனிவாசன் இருவருக்கும் இடையில் சந்திரன் இந்திரன் என ரஜினிகாந்த் மாட்டிக்கொள்ள கதை சுவாரஸ்யமாக நகர்ந்து செல்கிறது. கிளைமாக்ஸில் இருவரும் ஒருவர் என தெரிய வருகிறது. 1981 இப்படியான ஒரு சுவாரஸ்யமான நகைச்சுவை படத்தை எடுத்திருப்பது மிக சிறப்பு. டெக்னாலஜி இல்லாத காலத்தில் 2 வேடங்களிலும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்ட காட்சிகள் சிறப்பிலோ சிறப்பு. இயக்குனர் கே. பாலச்சந்திர அவர்களுக்கு ஒரு சல்யூட் போட்டுவிட்டு நிமிர்ந்தால் அங்கே MSVயின் இசை நிற்கின்றது. 4 பாடல்கள், 4மே 4 முத்துக்கள். இசையோடு கண்ணதாசனின் வரிகளும் சிறந்து விளங்குகிறது. ராகங்கள் 16 என்னும் பாடல் SPBயின் குரலோடு இசைக்க, அந்த நேரம் பொறுத்திருந்தாள் என உமாரமணன் இடையில் இசைக்க, தங்கங்களே தம்பிகளே என மலேசியா வாசுதேவன் பாடிச் செல்ல, மறுபடியும் தில்லு முள்ளு என்னும் பாடலை SPB பாடி முடிக்கிறார். தில்லு முள்ளு என்னும் பாடலுக்கு இடையிடையே MSV அவர்களின் குரலும் எம் காதுகளுக்கு இனிமே சேர்த்து செல்கிறது. அதைவிட மிக சிறப்பான விடயம் என்னவென்றால், தில்லுமுள்ளு பாடலும் ராகங்கள் 16 பாடலும் 2013 மறு ஆக்கத்தில் மீண்டும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த காலத்தில் இரட்டை வேடம் என்றால் அறிவியலை வைத்து முகங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், நடிப்பில் எந்த மாற்றமும் இல்லாமல். ஆனால் இத்திரைப்படத்தில் ரஜினி ஒரே முகத்துடன் தன்னுடைய ஸ்டைலில் மாறுபட்டு 2 கதாபாத்திரத்திற்கும் 2 உடல் பாவங்களை கொண்டு மிக துல்லியமாக 2 வேடங்களையும் மாறுபடுத்தி காட்டியிருக்கிறார். ஒருவர்தான் இருவர் என்று எமக்கு புரிந்தாலும் இருவராக வரும் பொழுது அவர் இருவராகவே காணப்படுகிறார். ஸ்டைலாக வரும் இந்திரன் இப்பொழுதும் ஸ்டைலிஷ் ரஜினியாகவே காட்சியளிக்கிறது, மனதுக்கு ஆரவாரத்தை கொடுக்கிறது. ஆனால் சந்திரனாக வருபவர் செயற்கைத்தனமான அடக்கம் மற்றும் தயக்கத்தோடு வெளிப்படும் ரஜினியின் பேச்சு சிறப்பாக இருந்தாலும் இடையிடையே அவர் கொள்ளும் எரிச்சல் எம்மை சிரிக்க வைக்கிறது. எப்படித்தான் நடித்தாலும் உண்மை முகம் வெளிவந்திடும் என்ற ஒரு உண்மையான விடயத்தை எடுத்து கூறியிருக்கிறார் பாலச்சந்தர். ரஜினியின் பாத்திரத்தை கூறிக்கொண்டு போகும் பொழுது அவரோடு இணையாக நடித்த தேங்காய் சீனிவாசன் அவர்களின் பாத்திரத்தையும் முக்கியமாக பேச வேண்டும். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ற பாத்திரத்தில் நடிக்கவில்லை, அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றே கூற வேண்டும். எப்பொழுதும் நகைச்சுவை வேடங்களில் மட்டும் நடித்து வரும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் இதில் சீரியஸாகவும் ஒரு கட் அண்ட் ரைட்டான முதலாளியாகவும் வந்து செல்கிறார். ஆனால் அவரின் சீரியஸ் எங்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நகைச்சுவையின் உச்சம் என்று கூட ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு சிறந்திருக்கிறது. இன்னொரு விடயத்தை கூற மறந்து விட்டேனே, ரஜினிதான் இதில் இரட்டை வேடம் என்று பார்த்தால் சௌகார் யானகியும் இதில் இரட்டை வேடம். தேங்காய் ஸ்ரீனிவாசரிடம் ஒரு முறை சௌகார் யானகி மாட்டுப்பட அவர் முதல் கண்டது தானல்ல தனது தங்கை என கூறிவிட அதுவே அவருக்கு வினையாக வந்து விடுகிறது. அக்கா தங்கை இருவரையும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீனிவாசர் அன்பு கட்டளையும் தொல்லையும் கொடுக்க என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொள்கிறார் சௌகார் யானகி சந்திரனோடு சேர்ந்து. இத்திரைப்படத்தில் ஒரு சிறுவன் நாகேஷின் ரசிகனாக நடிக்கிறார். முழுக்க முழுக்க ரஜினிகாந்தை சிறுவயதில் பார்ப்பது போல அவனுடைய நடிப்பு அவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கிறது. சந்திரன் இந்திரன் என இரட்டை சகோதரர்கள் இல்லை என்னும் உண்மையை உடைக்க இச்சிறுவன் பாடுபடுகிறான். அவனாலேயே கதையில் திருப்பம் ஏற்படுகிறது. இத்திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் யார் தெரியுமா? பிரபல நகைச்சுவை திரைப்படங்களை எடுத்த விசு அவர்கள். பிறகு என்ன, திரைப்படத்தை நாங்கள் பார்க்காமல் இருந்துவிட முடியுமா? கதாநாயகியாக வரும் மாதவி அழகு பொம்மையாக தன் கண்களால் பேசி செல்கிறார். ஆனால் அதிகமான காட்சிகளோ முக்கியமான பாத்திரங்களோ அவருக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருந்தாலும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் பொருத்தமாக தேர்ந்தெடுத்து கனமான விடயங்களை அவர்கள் தலைமீது சுமத்தி மெதுவாக நகர்த்தி கதையை முடிக்கிறார் கே. பாலச்சந்தர். தொடங்கிவிட்டார், முடிப்பது எப்படி என நாமே திணறிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படியோ முடித்து விட்டார். நீங்களும் பார்த்து மகிழுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.